Hey hi guys, welcome back to the channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இட்ஸ் கன்ஃபர்ம்டு கைஸ், ரவீந்திர ஜடேஜா நம்ம டீமை விட்டு போறாரு. பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாமே 3 பிளேஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நியூஸ் வருது. ஸோ இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்ல நமக்கு ஒரு கிளியரான இமேஜ் கிடைக்கும். பட் மோஸ்ட்டாக நவம்பர் 15 அதாவது இந்த ரிட்டன்ஷன் டெட்லைன் அப்போ தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். அது மட்டும் இல்லை, ரஷீத் கான் சிஎஸ்கேக்கு வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதாக பல டாப் சோர்சஸ் வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ தான் இந்த சேனலில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோஸும் கண்டென்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடை பற்றி சொல்லணும்னா, நம்ம போன வீடியோலேயே 3 சினாரியோஸ் பார்த்தோம். அதில் நான் ஜடேஜா அண்ட் கரண் தான் நம்ம டீமை விட்டு போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு கைஸ். ஜடேஜா அண்ட் சாம் கரன் தான் ஆர்ஆருக்கு போகிறாங்க ஃபார் சஞ்சு சாம்சன். நம்ம பிளட்டை இன்னொரு டீமில் பார்க்குறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் நமக்கு அகேன்ஸ்டாக செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ கைஸ், அட்லாஸ்ட் இட்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட். ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி நம்ம டீமுக்கு சப்போர்ட் தான் நம்ம பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயத்தை நான் இங்கே அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஜடேஜா நம்ம டீமை விட்டு போறாருன்ற கவலையில் சஞ்சுவை ஆட்டோமேட்டிக்காக ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதோட எஃபெக்ட் நம்ம சோஷியல் மீடியாலே பார்க்க முடியுது. லிசன் கைஸ், சஞ்சு சாம்சன் விருப்பப்பட்டு ஆசையாக என்னை ட்ரேட் பண்ணுறீங்கன்னா சிஎஸ்கேக்கே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிட்டு வராரு. ஸோ அப்படி ஆசையாக வர ஒருத்தரை நம்ம ஹேட் பண்ணுறது கண்டிப்பாக ஃபேரே இல்லை கைஸ். என்னதான் ஜட்டு நம்ம டீமை விட்டு போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் அது சஞ்சு சாம்சனை எந்த விதத்தையும் நம்ம பாதிக்காமல் பார்த்துக்கணும். ஸோ கைஸ், சஞ்சு சாம்சனை ஒரு ஹார்ட் ஃபெல்ட் வெல்கமோட நம்ம சிஎஸ்கே ஃபேமிலியில் வெல்கம் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஜட்டு நம்ம டீமை விட்டு போனால் ஒரு ரோலில் வேறு யார் தான் ஆடுவான்னு சொல்லிட்டு. பிகாஸ் மினி ஆக்ஷனில் ஜட்டு மாதிரியான ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுலாம் ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஜட்டு மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் வெளியூரில் இருக்காரு. அவர் சிஎஸ்கேவோட மற்ற 2 ஃப்ரான்ச்சைஸ்க்கும் ஆடுறாரு. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ், டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்ன்ற 2 டீமுக்குமே ஆடிட்டு தான் இருக்காரு. அவர் வேறு யாருமே இல்லை கைஸ், அகில் ஹுசைன் தான். கைஸ், ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஜட்டு மாதிரியே சிமிலராக பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அண்ட் நியூ பாலை கையில் கொடுத்தா போதும் கைஸ், ஆப்போனண்ட்டே காலின்னு தான் சொல்லணும். சும்மா சொருக்குன்னு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு பேட்ஸ்மேனே தட விடுவார். ஸோ ஜட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே அகில் ஹுசைனை கண்டிப்பாக பார்ப்பாங்க. பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, அகில் ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். அவர் ஆடணும்னா நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை அலோகேட் பண்ணி தான் ஆகணும். நம்ம டீமில் ஏற்கனவே 100 அகமதுன்னு ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. அவருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை அலோகேட் பண்ணுறோம். ஸோ 2 ஸ்பின்னருக்கு ஃபாரின் ஸ்லாட்டை கொடுக்கறது சிஎஸ்கே கொஞ்சம் யோசிப்பாங்க. அதனால தான் சிஎஸ்கே வாஷிக்கு ரொம்பவே அதிகமாக ட்ரை பண்ணாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு. பட் ஜிடி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கதவை மூடிட்டாங்க. ஸோ கைஸ், சிஎஸ்கேக்கு அகில் ஹுசைன் தான் ஒரு பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார் ஜட்டுக்கு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய நியூஸ் ரூமராக சுற்றிட்டு இருக்கு. ஜிடி ரஷீத் கானை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. இதை நான் ஏன் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன்னா, ஒரு பெரிய இன்சைட் சோர்ஸ் பர்சன் இதை சொல்லியிருக்காரு. ஜிடி ரஷீத் கானுக்கு ரொம்ப ஓவர் பே பண்ணுறதா யோசிக்கிறாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரீசெண்ட் டேஸாக நல்லா இல்லை அவ்வளோவா. ஸோ ஜிடி அவர் ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷன் பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மீடியா கிட்ட சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க கைஸ், ரஷீத் கான் மாதிரியான ஒரு பிளேயர் சிஎஸ்கேல, அதுவும் ஒரு சைடில் 100 அகமது, இன்னொரு சைடில் ரஷீத் கான், சேப்பாக் மாதிரியான பிச்சில்னா செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ், சிஎஸ்கே அதை யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரில. காஸ் ரஷீத் கான் ஆக்ஷனில் நிறைய ப்ரைஸ்க்கு போவார். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான கிரிக்கெட் அண்ட் ஐபிஎல் ரிலேட்டான கான்டென்ட்ஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ தான் இந்த சேனலில் புதுசாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், சிஎஸ்கேக்கு ரஷீத் கான் வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. 100 அகமது ஒரு பக்கம், ரஷீத் கான் ஒரு பக்கம் வந்தால் செம்மையாக இருக்குமா, இல்லைனா அகில் ஹுசைன் மாதிரியான ஒரு அண்டர் ரேட்டடான பிளேயர் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, it's Max signing off from Whistlepod. Bye guys, have a nice day.